கேரளாவில் காங்கிரஸ் சிபிஎம் கட்சிகளின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கேரள முதலமைச்சரும் தர்மடம் தொகுதியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளருமான பினராயி விஜயன் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் தேர்தல் அறிக்கையை இன்று காலை வெளியிட்டார். நவ கேரளம், அதாவது புதிய கேரளம் அமைக்கும் பணியை நிறைவு செய்வதே இந்த அறிக்கையின் மைய கண்ணோட்டமாக அமைந்துள்ளது. இந்த தேர்தல் அறிக்கையில் நலவாழ்வு ஓய்வூதியத்தை 3000 ரூபாயாக உயர்த்துதல், பெண்களுக்கு 50% வேலைவாய்ப்பு உறுதிப்பாடு, கடும் வறுமையை ஒழித்தல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பினராயி விஜயன், கேரளத்தை வளர்ந்த மாநிலமாக்குவதே தங்கள் இலக்கு என தெரிவித்துள்ளார். கேரளத்தின் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றுள்ள கூட்டணியான ஐக்கிய ஜனநாயக முன்னணியும் தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. தேர்தல் அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் தலைவர் சதீசன், தங்கள் UDF கூட்டணி 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரும் என்று கூறினார்.